புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு ஒன்றியம் ஆமன்குறிச்சியில் அமைச்சரும் திருமயம் தொகுதி திமுக வேட்பாளருமான ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமயம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளரும் அமைச்சருமான ரகுபதி ஆமன்குறிச்சியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கு கூடியிருந்த ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு அடிப்படை தேவைகளான மின்சாரம், குடிநீர், சாலை வசதி, சமுதாய கூடங்களும், பள்ளி கட்டிடங்களும், நூலக கட்டிடங்களும், மருத்துவமனை கட்டிடங்களும் புதிதாக அமைத்துக் கொடுப்பதாகவும், இவற்றையெல்லாம் செய்து முடித்துவிட்டதால் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தன்னை மீண்டும் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று எடுத்துரைத்தார். இல்லத்தரசி திட்டத்தின் கீழ் 8000 ரூபாய்க்கான டோக்கன் முதலமைச்சர் தருவார் என்றும், அந்த டோக்கன் மூலம் உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் ரகுபதி தமது பரப்புரையின் போது கூறியுள்ளார். இங்கே நடந்திருக்கிறது இந்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் பல பணிகள் நம்முடைய திருமயம் தொகுதிதான் இருக்கிற பெரிய தொகுதி. 101 ஊராட்சிகளை கொண்டிருக்கிற தொகுதி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீள அகலத்தில் அதிகமான பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருமயம் தொகுதியிலே பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே அதாவது நம்முடைய நகராட்சியாக பொன்னமராவதி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கு உழவர் சந்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது, வார சந்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, திருமயம் பேரூராட்சி தரப்பட்டிருக்கிறது. பொன்னமராவிலும் திருமயத்திலும் எரிவாயு மின்தகன மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது.